நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு கையில் துடுப்பு கிடைத்து நீங்கள் கரை சேரும் நேரம் இது. இந்த 2024 ஒரு 3 விஷயத்துல நீங்கள் கண்ணீர் விடாமல் இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்கலாம், கரை சேருவது நிச்சயம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க வரோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2024 வருடத்துடைய புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற அசந்தியம் அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள், முதல்ல இந்த 2024 7.5 சனி உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசியில ராகுவோ கேதுவோ கிடையாது. ஆனால் கும்பத்தில் இருக்கும் சனி 10ஆம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? சரி, இந்த ஒரு தருணத்துல ஏப்ரல்ல நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, ஏன்னா குருவான் ரிஷபத்துக்கு மாறிடுவார். அந்த குருவானுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது விழப் போகிறது. ஸோ ஏப்ரல் வரை கொஞ்சம் நீங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு பிறகு சனி பார்வை விழுந்தாலும் குரு பார்வை உங்களை காப்பாற்றுகிறது. சரிங்களா? சரி, இந்த ஒரு நேரத்துல எந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்படாம இருக்கலாம், கண்ணீர் விடாமல் இருக்கலாம், நிச்சயமா இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும், அந்த விஷயம் தானா உங்களுக்கு நல்லது செஞ்சிடும். அப்படிப்பட்ட விஷயம் எது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ முதல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது 8ஆம் வீடுங்க. 8ஆம் வீடு தான் ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடு எதுனா மிதுனம். அந்த மிதுனத்துல எந்த விதமான கிரகங்களும் இல்லை, சனிப்பார்வை கிடையாது, பாவ கிரகங்கள் தொடர்பு கிடையாது. அந்த 8ஆம் வீடு மிதுனத்திற்கு மற்ற அமைப்புல எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில இருக்காங்க. ஏன்னா மிதுனத்திற்கு 9ஆம் வீடு தான், கும்பத்துல தான் சனிவான் இருக்கிறார், 10ல தான் ராகு இருக்கிறார். ஸோ மிதுனம் என்பது தெள்ள தெளிவாக இருக்குது. அப்போ விருச்சிகத்திற்கு மிதுனம் என்பது 8ஆம் வீடு. அப்போ தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போனது போல் உடல்நிலை பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக தீர்ந்துவிடும். இந்த 2024 ஆயுள் தீர்க்கமான முறையில் உண்டு, அதுல கவலைப்பட தேவையில்லை. சின்ன சின்ன சர்ஜரி ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதுல உயிருக்கு பாதகம் வராது, பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? மேலும் இந்த 8ஆம் வீடு என்பது ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு. அப்போ மாங்கல்யம் கைகூடும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண யோகங்கள் நிச்சயமான முறையில் கைகூடுப்போது இந்த 2024. கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், மறையும் நிச்சயமான முறையில். கணவருடைய ஆயுளும் தீர்க்கமடையும். புரிந்து கொள்ளாத கணவர்மார்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆண்களை பொறுத்தவரை இந்த 8ஆம் வீடு என்பது வெளிநாடு யோகத்தையும் குறிக்கும், மறைமுகமான வேலை தொழிலையும் குறிக்கும். அதனுடைய அடிப்படையில் விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் யோகங்களும் கைகூடி வரும். சில மறைமுகமான வேலை தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். இந்த 8ஆம் வீடு என்பது சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ் எல்லாம் செய்யக்கூடிய வீடு. ஸோ சமூக சேவை செய்யறதுக்கும் சில சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் பணிபுரிவதற்கு வாய்ப்பு சான்ஸ் உண்டு. ஸோ அந்த துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் இந்த 2024. சரிங்களா? மேலும் இந்த இபி எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த 2024. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துலாம். 12ஆம் வீடு உங்களுடைய விருச்சிகத்திற்கு 12ஆம் வீடு துலாம். துலாமிலும் சனிவான் கிடையாது, சனி பார்வை கிடையாது, ராகுகேதுகள் கிடையாது, குரு பார்வை மட்டும் இருக்கு. இது 12ஆம் வீடாக உங்களுக்கு அமையுது. ஸோ 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம், அயனசயன போகஸ்தானம். நான் சொன்ன மாதிரி திருமணம் நிச்சயமா கைகூடிடும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதுல எந்த தடையும் கிடையாது. இரண்டாவது, சொந்த வீடு கட்டக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அல்லது வீடு மாற்றக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்கள் நினைத்தபடி, நீங்கள் விரும்பியபடி அது நடக்க போகுது. அதுக்கு அடுத்து வெளிநாடு யோகம், கண்டிப்பா அதுவும் நடக்க போகுது. ஸோ 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். வழக்குகளுக்கு ஒரு முடிவு, இறுதி தீர்ப்பு அப்படின்றத கொடுத்து வழக்குகளுடைய முடியக்கூடிய தருணம் இந்த 2024. ஒரு முற்றுப்புள்ளி. நிறைய பேருக்கு தவறான ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. முதல் தொழில் கல்யாணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். விடுதலை கிடைச்சா போதும் நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை விவாகரத்துன்றது இந்த வருஷத்துல கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ தவறான நபர்கிட்ட நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய தருணம் இந்த 2024. ஸோ தவறான உறவா இருந்தாலும் சரி, அது நட்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவா இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய வருடம் இந்த 2024. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு தனுசு. தனுசிலும் எந்த விதமான கிரகங்களும் கிடையாது, ராகுகேது கிடையாது, சனிப்பறவை கிடையாது, தெள்ள தெளிவாக இருக்குது தனுசு. அது 2ஆம் வீடு. 2ஆம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட விரைய செலவுகள் வந்தாலும் வரவு வருவதில் தடை இல்லை.
வருமானம் வருவதில் தடை இல்லை, பயப்பட வேண்டாம். கை நிறைய கண்டிப்பா காசு பணம் வந்துடும். விரையும் ஒரு பக்கம், ஆனாலும் அதில் கண்டு நீங்க அஞ்ச வேண்டாம். ஸோ வரவுக்கு வழிவகுத்து கொடுக்கிறது கிரகங்கள். நிச்சயமான முறையில் வருமானத்துக்கு தடை இருக்காது. வேலை தொழில் கண்டிப்பா அமைஞ்சிடும். வேலை தொழில் விஷயத்துக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டு. குடும்ப ரீதியான ஒரு ஒற்றுமை ஏற்படும். புதியதொரு குடும்பத்தில் புதியதொரு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாக்குகளுக்கு, பேச்சு வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ வார்த்தைகளால் அல்லது பேச்சை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலை தொழில், டீச்சிங்காக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், பாடல் கலைஞராக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம். பேசக்கூடிய விஷயம் பேச்சினால்தான் மட்டுமே அந்த வேலையை தொழிலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அந்த துறைகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட துறையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த 2024. ஸோ இதற்குண்டான மாற்றங்கள். ஸோ இந்த 3 விஷயத்திலுமே நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், கஷ்டப்படாமல் இருக்கலாம். இந்த 2024 தானாக நல்லவைகள் உங்களுக்கு தேடும், நடக்கும். சரிங்களா? ஸோ மேலும் நன்மைகள் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, உங்களுடைய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனிவனுடைய பார்வை மட்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் வரை. ஸோ ஏப்ரல் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மேலும் சனிவனுடைய வழிபாடு மட்டும் அப்பக்கப்ப பண்ணிக்கங்க. கண்டிப்பாக எந்த ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு வீடாகட்டும், ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு முடிவை செய்வதற்கு முன் கண்டிப்பாக சனிவனுடைய வழிபாடு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. நிச்சயமா அதுக்குள்ள தடை உங்களுக்கு விலகும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தரபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியாத மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அறுதலிப்பும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.